பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நம் கண்ணீர் துடைக்கிறார். இறைவா உம்மாட்சிமை மேலானது, இறைவா உம்மகத்துவம் மேலானது. இறைவா உம்மாட்சிமை மேலானது, இறைவா உம்மகத்துவம் மேலானது. நான் உங்களுக்கு சொல்லட்டும், இயேசுவின் இரத்தத்தினால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசுவின் இரத்தத்தினால் உங்கள் நோய்கள் சுகமடையும். இயேசுவின் இரத்தத்தினால் உங்கள் மேல் இருக்கிற பாரங்கள் நீங்கி போகும். சாபங்கள் இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். தலைமுறை தலைமுறையாக உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகின்ற இல்லாமைகள், தரித்திரங்கள், பண கஷ்டங்கள் இருந்து உங்களுக்கு இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டாகும். நாம் கடவுளை நம்பி இருக்கும் பொழுது நமக்கு எதிரே இருக்கிற செங்கடலை ஆண்டவர் பிரித்து காட்டுவார். நாம் இறைவனை நம்பி இருக்கும் பொழுது எங்களை பின்தொடர்ந்து வருகின்ற எகிப்திய ராணுவம் போன்ற எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஆண்டவர் முறியடித்து காட்டுவார். நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அதை முழுவதுமாக அகற்றி காட்டுவார். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். எதிரியை தூரத்திடும் இரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம். எதிரியை தூரத்திடும் இரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள்
சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் இரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் இரத்தம் ஜெயம், லோருமாக இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். எல்லாரும் சொல்லுவோம், வல்லவரே உம்மை போற்றுகிறோம், இரட்சகரே உம்மை போற்றுகிறோம், பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம். பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்கிற இந்த வார்த்தை சாத்தானுக்கு ஒருபோதும் பிடிக்காது. நாங்கள் எப்பொழுதெல்லாம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறோமோ அப்பொழுது சாத்தான் ஒரு அதிவெக்கையான நெருப்புக்குள்ளே அவன் தள்ளப்பட்டு அந்த வெக்கையினால் எரிவது போல அவன் உணர்கிறான். ஆகவேதான் நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் என்னை குணமாக்கும், இயேசுவின் இரத்தம் எனக்கு விடுதலை தருகிறது, இயேசுவின் இரத்தம் எனக்கு வெற்றி கொடுக்கிறது என்று எப்பொழுதும் நாம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் இயேசுவின் இரத்தம் நாம் பாடியது போல எதிரியை விரட்டுகிறதாக இருக்கிறது. எந்த குடும்பத்தில் இயேசுவின் இரத்தம் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இயேசுவின் வல்லமை இறங்கி வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற இருளை அகற்றி போடுகிறார். இன்றைக்கு பல குடும்பங்களுக்குள்ளே பல இருள் நிறைந்து போயிருக்கிறது. கார் இருள் பல குடும்பங்களுக்குள்ளே சூழ்ந்திருக்கிறது. அதனாலே அந்த குடும்பங்களுக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஜெப வாழ்க்கை இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல் பலவிதமான இக்கட்டுகள் குடும்பங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் இயேசுவின் இரத்தம் பெற வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது பிசாசினால் கொண்டு வந்து போடப்பட்டிருக்கின்ற இருள் விலகி போய் விடுகிறது, சாபங்கள் அகன்று போய் விடுகிறது, பாவங்களிலிருந்து விடுதலை கிடைத்து விடுகிறது. மருந்தினால், மாத்திரைகளினால், விஞ்ஞானத்தினால், வைத்தியத்தினால் நமக்கு கொடுக்க முடியாத விடுதலை இயேசுவின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் தந்து விடுகிறது. அந்த இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் இரத்தத்தின் அடைக்கலத்திலே வந்திருக்கிறீர்கள் அன்பானவர்களே. நான் உங்களுக்கு சொல்லட்டும், இயேசுவின் இரத்தத்தினால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசுவின் இரத்தத்தினால் உங்கள் நோய்கள் சுகமடையும். இயேசுவின் இரத்தத்தினால் உங்கள் மேல் இருக்கிற பாரங்கள் நீங்கி போகும். சாபங்கள் இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். தலைமுறை தலைமுறையாக உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகின்ற இல்லாமைகள், தரித்திரங்கள், பண கஷ்டங்கள் இருந்து உங்களுக்கு இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டாகும். பரம்பரை பரம்பரையாக உங்களை தொடர்ந்து வருகின்ற பலவிதமான சண்டைகள், கோபங்கள், இக்கட்டுகள், வெறுப்புகள், எல்லா விதமான தீமையின் கட்டுக்கள் இருந்தும் இயேசுவின் இரத்தத்தினால் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆண்டவர் இயேசுவின் கரம் இந்த நாளில் உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பதாக, உங்களுக்கு விடுதலை தருவதாக.
எல்லாரும் ஒரு தடவை இயேசுவின் இரத்தத்துக்காக நன்றி கூறுவோமா இந்த நேரத்திலே? நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய இரத்தத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய இரத்தம் எங்களுக்கு விடுதலை தருகிறது. உம்முடைய இரத்தம் எங்கள் நோய்களை குணமாக்குகிறது. இயேசுவின் இரத்தத்தினால் பேய்கள் ஓடுகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் இருள் விலகி ஓடுகிறது. கட்டுக்கள் இருந்து விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் ஒவ்வொருடைய உடலிலும் இருக்கிற குறைகள் நீங்குகிறது. பரம்பரை சாபங்கள் அகன்று போகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் ஆண்டவரே பல பல ஆண்டுகளாக இருக்கிற கட்டுக்கள் இருந்து விடுதலை உண்டாகிறது. உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே, உமக்கு நன்றி. உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டெடுத்தீரே. பாதாளத்திலிருந்து எங்களை மீட்டீர். நரகத்திலிருந்து எங்களை மீட்டீர். பிசாசின் வல்லமையிலிருந்து எங்களை மீட்டீர். உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் துக்கத்தை நீர் மகிழ்ச்சியாக மாற்றுகிறீர். உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இக்கட்டிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நம் கண்ணீர் துடைக்கிறார், நம் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். நன்றி கூறுகிறோம். கலங்கிடவே மாட்டோம். மீண்டும் நாம் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம்.
கலங்கிடவே மாட்டோம். என்ன துன்பம் வந்தால், என்ன கஷ்டம் வந்தால் நாம் கலங்கி போக மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் பாரங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் வரலாம், ஆனால் நாம் கலங்கி விட மாட்டோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து போக மாட்டோம். நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீரவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். தூரமாக கலங்கிடவே மாட்டோம். நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம். நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார். Praise you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு போற்றுகிறோம். நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர். நாங்கள் கலங்கி போக விட மாட்டீர். உமக்கு நன்றி கூறுகிறோம். பான சகோதர சகோதரிகளே, இயேசு கூறுவார், இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு, ஆனாலும் நீங்கள் உறுதியாயிருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் ஒவ்வொருவருடைய துக்கத்துக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற பதில் சந்தோஷம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே வருகிற இக்கட்டுகள், வேதனைகள், நெருக்கங்கள், இழப்புகள், தோல்விகள் எல்லாவற்றுக்கும் நம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பதில் சந்தோஷம், விடுதலை, வெற்றி, உயர்வு, வாழ்வா. பான சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள் செங்கடலை கண்ட பொழுது கலங்கி தவித்தார்கள். பின்பக்கம் திரும்பி பார்க்கும் பொழுது எகிப்திய ராணுவத்தை கண்ட பொழுது அவர்கள் நாங்கள் மரிக்க போகிறோமே என்று கதறினார்கள். ஆண்டவர் செங்கடலை பிரித்து காட்டினார். அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்திய ராணுவத்தை அந்த நீரினால் அழித்து காட்டினார். ஆனால் அவரை நம்பிய இஸ்ராயேல் மக்களையோ அவர் காய்ந்த தரையிலே நடந்து போகும்படி செய்தார். அப்படிப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் கடவுளை நம்பி இருக்கும் பொழுது நமக்கு எதிரே இருக்கிற செங்கடலை ஆண்டவர் பிரித்து காட்டுவார். நாம் இறைவனை நம்பி இருக்கும் பொழுது எங்களை பின்தொடர்ந்து வருகின்ற எகிப்திய ராணுவம் போன்ற எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஆண்டவர் முறியடித்து காட்டுவார். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை முழுவதுமாக அகற்றி காட்டுவார். அந்த ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த தெய்வத்திடத்தில் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாம் பாடியது போல ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவாராக. உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பாராக. உங்கள் வேதனை அவர் மாற்றுவாராக. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இக்கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொண்டு வருவாராக. இப்பொழுதே ஆண்டவருடைய பரலோக வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருவதாக. வானத்தின் கதவு இப்பொழுது உங்களுக்காக திறக்கப்படுவதாக. பரலோக அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வருவதாக. உங்கள் மேல் இருக்கிற கட்டுக்கள் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. உங்கள் மேல் இருக்கிற சுமைகள் இப்பொழுது அகன்று போவதாக. உங்கள் உடலில் இருக்கிற நோய்கள் இப்பொழுது மறைந்து போவதாக. உங்களோடு போராடி கொண்டிருக்கிற சாத்தானின் வல்லமைகள் இப்பொழுது அகன்று போவதாக. உங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருவதாக. உங்கள் குடும்ப உறவுக்குள்ளே ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக. உங்கள் எலும்புகள் பலனடைவதாக. உங்கள் நரம்புகள் பலனடைவதாக. உங்கள் இரத்தத்திலே ஆண்டவருடைய வல்லமை வருவதாக. உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுவதாக. உங்கள் இல்லாமைகள் மறைந்து போவதாக. உங்களுடைய முன்னிலைமையிலும் பார்க்க உங்கள் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஐயா.
எல்லோருமாக அப்படியே கரங்களை உயர்த்தி நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை போற்றுவோமா? அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லோருமாக எங்கள் குரல்களை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். மீண்டுமாக எல்லோருமாக ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லோருமாக இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். மீண்டுமாக எல்லோருமாக இயேசையா ஸ்தோத்திரம். ஆண்டவர் செங்கடலை பிரிக்கிறார். அன்பானவர்களே, இயேசையா எரிகோ மதில் இடிந்து விழுகிறது. ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது. இயேசையா சிறை கதவுகள் திறக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். மீண்டுமாக இயேசையா ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய வல்லமை, இயேசையா ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்கிறது. ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. இயேசையா ஸ்தோத்திரம். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நானுந்தன் பிள்ளை என்றோ சொல்லுவோம். நானுந்தன் பிள்ளை அன்றோ. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சொல்லுவோமா? ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். தேற்றுவார், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார். Thank you, thank you. ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லாரும் ஆண்டவரை போற்றுவோமா? உற்சாகமாக எங்கள் குரல்களை உயர்த்தி அல்லேலூயா, எங்கள் உள்ளங்களை உயர்த்தி எங்கள் கரங்களை விரித்து நம் ஆண்டவரை போற்றுவோம். இந்த நேரத்திலே ஒரு சேனையாக ஆண்டவரை போற்றுவோம். இந்த நேரத்திலே முழு உள்ளத்தோடு ஆண்டவரை போற்றுவோம், முழு பலத்தோடு ஆண்டவரை போற்றுவோம். எங்கள் குரல்களை உயர்த்தி எங்கள் ஆண்டவரை போற்றுவோம். தூய ஆவியின் வல்லமையில் நிறைந்து எங்கள் ஆண்டவரை நாங்கள் போற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆண்டவரை போற்றுவோம், எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரை போற்றுவோம், எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை போற்றுவோம், எங்களை கைவிடாத ஆண்டவரை போற்றுவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை எதிர்த்து வீசுகிற புயலை அடக்குகிற ஆண்டவரை போற்றுவோம். எங்கள் கடலின் கொந்தளிப்பை அமைதிப்படுத்துகிற ஆண்டவரை போற்றுவோம். எங்களை கீழாக்காமல் மேலாக்கும் ஆண்டவரை போற்றுவோம். எங்களை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவரை, எங்களை ஒருபோதும் மறக்காத ஆண்டவரை, எங்களை ஒருபோதும் விட்டு விலகாத ஆண்டவரை, எங்களை ஒருபோதும் தள்ளிவிடாத ஆண்டவரை, எங்களை ஒருபோதும் கண்ணீர் வடிக்க விடாத ஆண்டவரை நாங்கள் போற்றுவோம். நன்றி ஆண்டவரே. எங்களை
தேடி வந்த ஆண்டவரே, எங்களை அரவணைக்கிற ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்குகிற ஆண்டவரே, எங்களுக்கு வெற்றி கொடுக்கிற இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்ட இயேசுவே, எங்கள் குடும்பத்தை தெரிந்து கொண்ட ஆண்டவரே, எங்களுக்கு ஊழியம் தந்த தெய்வமே, எங்களை பணியாளர்களாக மாற்றின ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. காரிருளில் இருந்த எங்களை பேரொளிக்கு நீர் அழைத்தீரே, பாவத்தில் இருந்த எங்களை நீர் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைத்தீரே, உலகத்தின் கட்டில் இருந்த எங்களை விடுதலை வாழ்வுக்குள் அழைத்தீரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இரட்சகரே உம்மை போற்றுகிறோம், பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம், மகிமையின் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், விடுதலையின் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், வெற்றியின் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். எல்லோருமாக அப்படி ஆண்டவரை போற்றிக் கொண்டே இருப்போம். உங்கள் ஒவ்வொருவருடைய உதடுகளும் ஆண்டவரை போற்றட்டும். உங்கள் உதடுகள் ஆண்டவராக இயேசுவின் பெயரை சொல்லட்டும். அன்பானவர்களே, இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன், இயேசுவே உம்மை நான் துதிக்கிறேன், இயேசுவே உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஏனென்றால் நீரே என் ஆண்டவர், நீர் என் இரட்சகர், எனக்கு விடுதலை தருகிறவர், என்னை வாழ வைக்கிறவர், உம்மை நான் போற்றுகிறேன் என்று எல்லோரும் ஆண்டவரை போற்றிக் கொண்டே இருப்போம். ஆண்டவர் புகழ்ச்சியின் மத்தியிலே பிரசன்னமாக வருகின்றார். ஆண்டவரை துதிக்கிறவர்கள் வெற்றி அடைகிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறவர்கள் விடுதலை அடைகிறார்கள், ஆண்டவரை போற்றுகிறவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார், ஆண்டவரை போற்றுகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டாகிறது, இருள் விலகி போகிறது, கட்டுக்கள் அகன்று போகிறது, சாபங்கள் நீங்கி போகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். 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 எல்லோருமாக ஆண்டவரே போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எல்லோருமாக ஆண்டவரே போற்றுவோம், அவரை மாற்றிப்படுத்துவோம். புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், நாங்கள் புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா உம் திருப்பெயர் மேலானது, இறைவா உம் திருப்புகழ் மேலானது, இறைவா உம் திருப்பெயர் மேலானது, இறைவா உம் திருப்புகழ் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா உம் மாட்சிமை மேலானது, இறைவா உம் மகத்துவம் மேலானது, இறைவா உம் மாட்சிமை மேலானது, இறைவா உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் நன்றி ஆராதிக்கிறோம், கூறுகின்றோம். எல்லோருமாக போற்றுகின்றோம். உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம்.
போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நன்றி கூறுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இயேசுவே இரட்சகரே ஆண்டவரே, நன்றி கூறுகின்றோம். எங்களுக்கு வாழ்வளிப்பவர், எங்களை கீழாக்காமல் மேலாக்கும் ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் கைவிடாதவரே, எங்களை ஒருபோதும் மறவாத ஆண்டவரே, நன்றி கூறுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உடைய தெய்வீக பிரசன்னத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீதாம் இந்த நேரத்தில் எங்கள் புகழ்ச்சியின் மத்தியிலே பிரசன்னமாக வந்து எங்கள் எல்லோரையும் உடைய தூய ஆவியின் வல்லமையினால் நிறைத்திருப்பதற்காக நன்றி. எங்கள் உடலில் இருந்த பாரங்கள், எங்கள் உடலில் இருந்த நோய்கள், எங்கள் உடலில் இருந்த கட்டுக்கள் எல்லாம் இப்பொழுது உடைய வல்லமையினால் மறைந்து போய்க் கொண்டிருப்பதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம். சகலவிதமான இருளின் வல்லமைகளும் விரட்டப்படுவதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய திருக்கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை, ஆராதனை. ஆமென், ஆமென், ஆமென்.